ப்ரீவியஸ் பார்ட்டோட இல்லை நம்ம என்ன பார்த்துருந்தோம், நம்ம பேபுன் மேலே எவ்வளோ பொசசிவாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி அதை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்வீட்டான சீன் பார்த்துருந்தோம். ஆன்டினி நம்ம கிட்ட நீயும் கமலும் ஒரு பெஸ்ட் பேர் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. இதோட லாஸ்ட் பார்ட் முடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத இன்னோட பார்ட்டில் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சீரீஸ். நான் உங்கள் தாரா. எல்லாருமே ரொம்ப சேஃபாக ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மறக்காத இரவுகள் எபிசோட் 10 பார்ட் 2 கண்டினியூவேஷன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் 2 ஸ்டார்டிங்கில் நம்ம கிம்மை காமிக்கிறோம். நம்ம கிம் மேலே கமலை பார்க்க வரா. கமல் தனியாக நின்று இவன் பாட்டுக்கு ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம கிம் கமல் கிட்ட என்னாச்சு, நீ மட்டும் ஏன் தனியாக இருக்க, உனக்கு பிடிக்கலையா, உனக்கு ரொம்ப போர் அடிக்குதா, உன் முகத்தை பார்க்கவே ரொம்ப சோம்பேறியாக ஒரு ஹாப்பியாக இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லலாம். நம்ம கமல் கிம் கிட்ட உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, நான் உண்மையாகவே உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்ல கிம் நம்ம கமல்கிட்ட இப்போ எதுக்காக நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னோடய லைஃப்பில் நீ என் கூட வந்ததுக்காக, என் கூட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் ஷேர் பண்ணுறதுக்காக, என் முன்னாடி இப்போ நின்றுட்டுருக்கல அந்த ஹாப்பினஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க நம்மளோட கிம் கமல்கிட்ட அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ என் கூட ஒவ்வொரு செகண்டையும் இவனுடைய மூச்சு காத்தையும் என் கூடவே சேர்த்து ஷேர் பண்ணிக்கிறல்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட லிப்ஸில் ரொம்ப ஸ்வீட்டாக ஒரு கிஸ் கொடுக்குறான். நம்மளோட கிம் போதும், நீ ரொம்ப ஓவராக தான் ரொமான்ஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கொஞ்சம் லைட்டாக புஷ் பண்ணிவிட்டு, நீ என்ன குடிச்சிட்டியா, ஓவராக போதை ஏறிடுச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னை பார்த்தா அவனுக்கு போதை ஏறின மாதிரி தெரியுதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்மளோட கிம் கமல்கிட்ட யாருக்கு தெரியும், அப்படி உனக்கு உண்மையாகவே போதை ஆகலை அப்படின்னா நம்ம ஏன் ஒரு காம்படிஷன் வச்சுக்கூடாது, யாருடைய ஆல்கஹால் டாலரன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி 2 பேரும் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டிலை கொண்டு வந்து கொடுக்குறான். நம்மளோட கமல் எதுக்கோ ரெடியாக இருப்பான் போல இருக்குது. இவன் பாட்டுக்கு பாட்டிலை வாங்கி ஃபுல்லாக குடிச்சிக்கிட்டு இருக்கான். கிளாஸில் கூட ஊற்றி குடிக்க மாட்டானுங்க போல், டேரெக்டாகவே பாட்டிலே குடிக்கிறானுங்க. மாற்றி 2 பேரும் குடிச்சிக்கிட்டே இருக்கானுங்க. கண்டிப்பாக நம்ம கிம் ஃப்ளாட் ஆகிடுவான் அப்படிங்கிறது அவனுக்கே நல்லா தெரியும். இருந்தாலும் பட் வேறு வழி இல்லை, இவன் நம்ம கமல்கிட்ட பெட் பண்ணவும் ட்ரை பண்ணுறான். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் பையன் ஓவராக மாட்டியாயிட்டான். நம்ம கமல் அவனை கை தாங்களாக பிடிச்சிட்டு வந்து உள்ளே உட்கார வைக்கிறான். இவன் அவன்கிட்ட நீ ரொம்ப ஓவராக குடிச்சிட்டு உனக்கு நிறைய போதை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல, யாருக்கு போதை ஆகிடுச்சு, நான் தெளிவாக இருக்கேன், இன்னும் கூட 2 பாட்டில் குடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி திமிராக பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம கமல் கிம் கிட்ட சரி நீ உனக்கு போதை ஆகலை அப்படின்னா நீ என் கூட சேர்ந்து ஷவர் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். நம்ம கிம் கமல்கிட்ட ரொம்ப தெளிவாக, நான் அவங்க கூட ஷவர் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, நான் அவங்க கூட ஷவர் பண்ணோம் அப்படின்னா நீ ஷவரில் என்ன எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, நம்மளோட கமல் கிம் கிட்ட நீ பர்மிட் பண்ணல அப்படின்னா நான் கண்டிப்பாக எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இவனும் கண்டிப்பாக உனக்கு பர்மிஷனே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனு ஷவருக்கு இழுத்துட்டு போகிறான். அண்ட் இந்த சீன் அப்படியே ப்ரொசீட் ஆகிட்டாச்சு. சரி, சீனில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விஷுவலாக பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம தனைக்கு நம்ம செரி கமலுக்கு ஹெல்ப் பண்ண விஷயம் தெரிஞ்சிடுது. இவன் அவனுடைய பாடி கார்ட்ஸை வச்சு நம்ம செரியை கூட்டிகிட்டு வர சொல்லியிருப்பான். இவங்க கூட்டிகிட்டு வந்து நம்ம தனையோட ஆஃபீஸில் நம்ம செரியை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. நம்மளோட செரி தனை கிட்ட நான் எதுவுமே பண்ணலை, உண்மையாக நான் அவனுக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லி இவ கெஞ்சிக்கிட்டு இருக்கா. தனைக்கு தான் எல்லா விஷயமும் ஏற்கனவே தெரியுமே. தனை நம்ம செரியோட முடியை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு, உண்மையாகவே நீ அவ்வளோ லவ் பண்ணுறியா, உனக்கு அவனை அவ்வளோ பிடிச்சிருக்கா அப்படின்னா 2 பேரையும் சேர்த்தே மொத்தமாக அனுப்பி வைக்கிறான் அப்படின்னு சொல்லி இவன் பயங்கர கோவமாக நம்ம செடிக்கிட்ட கொஞ்சம் அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறான். நம்ம தானே நம்ம செடிக்கிட்ட கொஞ்சம் அக்ரெசிவாக இவன் டீல் பண்ணிக்கிட்டே இருக்க சடனாக அவனோட பாடி கார்டுக்கு 1 more மெசேஜ் வருது. அந்த நோட்டிஃபிகேஷனை இவன் தானேக்கு பாஸ் பண்ணுறான். தானேக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேனியலுக்கு என்ன வந்துச்சோ அதே தான் வந்திருக்கு. நம்ம கமல் அந்த வில்லாக்கு போயிருப்பான்ல, ஸோ அதே இமேஜ் இவனுக்கும் ஷேர் ஆயிருக்கு. தானே இதை பார்த்துட்டு முதல்ல இன்றைக்கி நைட்டே ஆளுங்களை அனுப்புங்க, இன்றைக்கி நைட்டே அவங்களோட மொத்த லைஃப்பையும் மொத்தமாக முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி இவன் நம்ம கமலை போட்டு தள்ளுறதுக்காக ஆளை அனுப்ப சொல்கிறான். தானையோட பாடி கார்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் முதல்ல போங்க, சீக்கிரமாக நான் சொன்ன வேலையை செஞ்சு முடிங்க, அவங்களோட லைஃப்பில் இதுக்கப்புறம் நான் அவங்கள பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தானே அவனோட பாடி கார்ட்ஸ் கிட்ட சொல்லி அனுப்புகிறான். அவங்க எல்லாரும் அங்கேருந்து போக தானே நம்ம செரியோட முடியை அகைன் பிடிச்சி செம கோவமாக ஆட்டிக்கிட்டே இருக்கான். அண்ட் உன்னோட லைஃப்பில் நீ பண்ண இந்த தப்புக்காக நீயே உனக்கு விஷம் வச்சுக்கிட்ட, அண்ட் இதுக்கப்புறம் இது எதுவுமே சரியாக நடக்க போகிறதில்ல, என்ன நடக்கணும்னு இருக்கோ அது எல்லாமே நடக்கும், உன் லைஃப்பை இங்கே முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கர கோவமாக நம்ம செடிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். சரி, நம்ம தானே கிட்ட இதெல்லாம் எங்கள்
எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க உன்னை சும்மா விட மாட்டாங்க. எங்கள் அப்பாவை பற்றி உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்ல, என்னை பார்த்தா என்ன உனக்கு அவ்வளோ லூஸ் மாதிரி தெரியுதா? நீ இங்கேருந்து போய் உங்கள் அப்பா கிட்ட சொல்லி டீல் பண்ணுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறியா? அது வரைக்கும் நீ முதல்ல இருந்தால் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவனும் பதிலுக்கு பயங்கர திமிராக பேசிக்கிட்டு இருக்கான். உங்கள் அப்பா மட்டும் கிடையாது, ஏன் அந்த கம்முலே வந்தாலும் உன்னால் எதுவும் பண்ண முடியாது. நீ என்ன பண்ண நினைக்கிறியோ பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி தானே நம்ம செடிக்கிட்ட ரொம்பவே பயங்கர அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறான். சீரியஸ்லி இந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் ப்ரமோலே நான் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணேன். எக்ஸைட் ஆன அளவுக்கு முதல்ல நீ கமலுக்கு டயல் பண்ண அப்படின்னு சொல்ல, இவனோட கையில் காலில் இருக்க கட்டெல்லாம் கழட்டி விட சொல்கிறா. இவனும் அதெல்லாம் தேவைப்படாது, நான் டயல் பண்ணுறேன், நீ ஜஸ்ட் ஸ்பீக்கரில் அவங்ககிட்ட பேசினா போதும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திமிராக பேசுகிறான். பட் நம்ம செரியோ நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சொல்கிறா. சரி நம்ம கமலுக்கு கால் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி தனியோட பாடி கார்டு கிட்ட சொல்ல, அவன் கோவத்தில் நம்ம செரியை பயங்கரமாக அடிச்சிடுறான். தேவையில்லாமல் என் டைமையும் என் பாஸோட டைமையும் வேஸ்ட் பண்ணாத, அது உன்னோட லைஃபுக்கு தான் ரிஸ்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கர கோவமாக அக்ரெசிவாக நம்ம செரி கிட்ட நடந்துக்கிறான். எங்க அப்படி நெக்ஸ்ட் சீன் நம்ம கிமையும் கமலையும் காமிக்கிறோம். நம்ம கிம் நம்ம கமல் மேலே ரொம்ப போல பயங்கர சீஸியாக பேசிட்டு இருக்கான். கிம் நம்ம கமல் கிட்ட நீ ரொம்ப சீஸியாக பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவனை பட்டுன்னு ஒரு அடி அடிக்கிறான். நம்ம கமல் கிம் கிட்ட உனக்கு என்ன ஹர்ட் பண்ணுறது அவ்வளோ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்ல, இவன் ஆகை அவனை அடிக்க ட்ரை பண்ணும்போது அவனோட கையை பிளாக் பண்ணிடுறான். நீ ஏன் என்னை அடிக்கிற ஹர்ட் பண்ணுற அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் உன்னை பண்ணுறது எல்லாத்துக்குமே நீ இப்போ என்கிட்ட ரிவெஞ்ச் ட்ரை பண்ணுற அதானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவன்கிட்ட கேட்குறான். கமல் நம்ம கிம் கிட்ட நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். உண்மையாகவே என் கூட நீ இப்படி இருக்கும்போது நீ சந்தோஷமாக இருக்கியா, நீ கம்ஃபர்டபுளாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, இவனும் அஃப்கோர்ஸ் நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். என் கூட இருக்க உனக்கு பிடிச்சிருக்கு, நீ கம்ஃபர்டபுளாக தான் இருக்க அப்படின்னா நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கு நீ இது வரைக்கும் பதில் சொல்லலை, நான் அவனோட ஆன்சருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, கிம் நம்ம கமல் கிட்ட எனக்கும் இதை பற்றி யோசிக்கணும், நான் இன்னமும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன், நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கேன், பட் ஸ்டில் என்னால் எதையுமே டிசைட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கமல் நம்ம கிம் கிட்ட அகைன் அவனோட பாயிண்ட்டை கன்வே பண்ண ஸ்டார்ட் பண்ண, கிம் அவனோட லிப்ஸில் எதையுமே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு லாக் பண்ணுறான். எதுவும் பேசாத, அண்ட் நான் இதை பற்றி இன்னுமே யோசிச்சுட்டு தான் இருக்கேன், என்னால் டிசைட் பண்ண முடியல, ஆனால் நீ உன்னோட ஆன்சரில் ஷுவராக இருக்கியா, உண்மையாகவே இந்த டிசிஷன் நீ யோசிச்சு தான் எடுத்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, கமல் நம்ம கிம் கிட்ட நான் இதை யோசிக்கல, நான் ஷுவராக இல்லை அப்படின்னா உங்ககிட்ட இதை பற்றி நான் கண்டிப்பாக பேசியே இருந்திருக்க மாட்டேன், நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் நீ என்னோட லவ்வராக என் கூட எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் அவரோட லவ்வை ரொம்ப ஸ்ட்ராங்காக கன்வே பண்ணிக்கிட்டு இருக்கான். அவரோட கிம் நம்ம கமல் கிட்ட நான் ஸ்டில் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், அண்ட் என்னை உனக்கு பார்த்தா வியர்டாக தோணலையா அப்படின்னு சொல்லி கேட்க, கமல் நம்ம கிம் கிட்ட நம்ம ரெண்டு பேரோட செக்ஷுவல் ப்ரிஃபரன்ஸை பற்றி பேசுகிறியா, அது ஜஸ்ட் பாடி ப்ரிஃபரன்ஸ் மட்டும்தான், இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நம்ம சுற்றி வச்சுருக்க எல்லா விஷயங்களுக்கும் இந்த ஒரு விஷயத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, உனக்கும் பிடிச்சிருக்கு எனக்கும் பிடிச்சிருக்கு, நீயும் அதை லைக் பண்ணுற நானும் அதை லைக் பண்ணுறேன், ரெண்டு பேருக்கும் வயலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு நகையான ஹாப்பினஸை க்ரியேட் பண்ணுது, அவ்வளோதான், அதை தாண்டி இதில் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் கிடையாது, ஸோ பெட்டராக உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ தாராளமாக செய்யலாம், இதில் நான் உன்னை பற்றி வியர்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல, நம்மளோட கிம் கமல் கிட்ட இங்கே பாரு நான் இன்னமும் இதை பற்றி யோசிச்சுட்டு தான் இருக்கேன், என்னால் டிசைட் பண்ண முடியலை அப்படின்னு சொல்ல, கமல் நம்ம கிம் கிட்ட நீ பொறுமையாக யோசி, நீ அவசரப்படணும்னு எந்த அவசியமும் கிடையாது, நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம கமல் கிம் கிட்ட சொல்கிறான். பட் இருந்தாலும் கிம் நம்ம கமல் கிட்ட ஷியோராக ஒரு ஆன்சரை சொல்கிறான். நான் ஒரு விஷயத்தில் ரொம்ப கிளியராக இருக்கேன், நான் உன் கூட இருக்கும்போது ஹாப்பியாக இருக்கேன், ரிலேஷன்ஷிப் கண்டினியூவாக நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு சொல்ல, நம்ம கமல் இந்த ஆன்சருக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணான். சுற்றி கடைசியில் இப்போ தான் இந்த விஷயத்தையே சொல்லியிருக்கான். எங்கே அப்படியே நெக்ஸ்ட் சீன் நம்ம கமல் கிம் ரெண்டு பேரையும் காமிக்கிறோம். ரெண்டு பேரும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. சடனாக நம்ம கமலுடைய தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அவனுக்கு சில சவுண்டெல்லாம் கேட்குது. அண்ட் இந்த பக்கம் ஒரு தரமான சண்டை காட்சி. ஒரு மாஃபியா சீரீஸு வெறும் ரொமான்ஸ் மட்டுமே பண்ணிட்டு இருந்தால் மாஃபியா சீரீஸ்ன்னு சொல்லும்போது எவனுமே நம்ப மாட்டான் அப்படிங்கிறதுனால அப்பப்போ சில சண்டை காட்சிகளும் இந்த சீரீஸில் வந்துட்டு போகுது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும். நம்ம தானே கமலுடைய இந்த ட்ரிப்பை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அவனை அட்டாக் பண்ணுறதுக்காக அவன் நிறைய பேரை அனுப்பி வச்சுருந்தான். அவனுங்க அனுப்புகிற மொத்த பேரும் சொத்தையாக தான் இருக்கானுங்க மக்களே. இவனுங்க மொத்தமே 4 பேர் தான் இருக்கானுங்க, ஆனால் மொத்தமாக தரமாக வச்சு செஞ்சு அனுப்புகிறானுங்க. இவனுங்க 4 பேரும் அவன் ஏன் பேசுகிறா அவனை நான் மட்டும் தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி மாற்றி அவங்கள கும்பாங்குத்து குத்தி போட்டு தள்ளி அனுப்பிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த கலவரத்துக்கு நடுவில் அப்படியே நம்ம கமலை காமிக்கிறோம். கமல் பெட்லேருந்து எழுந்திரிச்சு இவன் அவனோட பாத்ரூமை போட்டுட்ருக்கான். அண்ட் இங்கே அப்படியே கலவரம் கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கு. மாற்றி அவனுங்கள வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. மொத்தமே 4 பேர் தானுங்க, ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கானுங்க. நம்மளோட கோமல் லோப்பு
ரோஜு, கிரிட்டு இவனுங்க 4 பேரும் அவனுங்க வந்த மொத்த பேரையும் அடித்து நாக் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. கமல் அவனோட பாத்ரூமை போட்டுக்கிட்டு வெளியில் வரான். இவங்க எல்லாரையுமே பார்த்துட்டு எனக்கு சில சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்ல, நம்மளுடைய கோம் வழக்கம் போல தான் சார் தானே டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக ஆள் அனுப்பியிருக்கான். ஆனால் இப்போ எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டோம், எல்லாரையும் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல, கமல் ஆஸ் யூஷுவலோட சபார்டினேட்ஸ் எல்லாருக்கிட்டையும் இங்கே நடந்த எந்த விஷயமும் கிம்மோட காதுக்கு போகவே கூடாது. அண்ட் இந்த குப்பை எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் ஓரமாக போட்டுட்டு எல்லாரும் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து போகிறான். நம்ம கமல் இங்கேருந்து போக நம்ம கோம் சடனாக நம்ம கமலை கூப்பிட்டு, பாஸ் எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு டேனியலை பற்றி, அண்ட் இந்த இன்ஃபர்மேஷனை பற்றி நம்ம நாளைக்கு மார்னிங் டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்ல, இவன் அவன்கிட்ட பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் இப்போவே ரிப்போர்ட் பண்ண அப்படின்னு சொல்கிறான். இவனும் அவனுக்கு கிடைச்ச அந்த ரிப்போர்ட்ஸை என்னோட கமலுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறான். டேனியல் இப்போ ரீசெண்டாக கிம்முடைய ப்ரொஃபைலை பார்த்துருக்கான். அவனை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் அவன் கலெக்ட் பண்ணியிருக்கான். அண்ட் இது எந்த அளவுக்கு ப்ராப்ளமேட்டிக் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி நமக்கும் அவனுக்கு கிடைச்ச எல்லா டீட்டெயில்ஸும் இவன் கமலுக்கு ஷேர் பண்ணுறான். அண்ட் இந்த சீன் அப்படியே கட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகுது. அண்ட் இங்கே அப்படியே நெக்ஸ்ட் சீன் நம்ம கமலை காமிக்கிறோம். நம்ம கமல் கிம்மை தூக்கத்துலேருந்து எழுப்பிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவனும் இன்னமும் அரை தூக்கத்துலேயே இருக்கான். கமல் நம்ம கிம்மை எழுப்பி நீ என் கூட சன்ரைஸ் பார்க்க வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் அவன்கிட்ட டைம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆல்மோஸ்ட் டைம் இப்போ 6 o'clock ஆகுது அப்படின்னு சொல்ல, நம்மளோட கிம் ஆனால் எனக்கு இன்னமும் தூக்கம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ இன்னமும் தூங்க போகிற அப்படின்னா தூங்கு அப்படின்னு சொல்ல, இல்லை பரவாயில்ல நான் உன் கூட சேர்ந்து சன்ரைஸ் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பெட்லேருந்து எழுந்துக்க வர சடனாக நம்ம கமல் அவனை அப்படியே லிஃப்ட் பண்ணிடுறான். என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்ல, என் கூட உன்னையும் சன்ரைஸ் பார்க்கறதுக்காக நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி இவனும் அந்த பால்கனி கிட்ட நம்ம கிம்மை தூக்கிட்டு போகிறான். நம்ம கிம் பால்கனி கிட்ட நின்றுட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு வெதர் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. லைட்டாக குளிர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. கமல் அவனுக்கு கொஞ்சம் லைட்டாக சில்லுன்னு இருக்குது அப்படிங்கிறத ஃபீல் பண்ணிவிட்டு ரொம்ப குளிர்தான் இரு நான் அவனுக்காக பிளாங்கெட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து போக, நம்மளுடைய கிம் அவன்கிட்ட பிளாங்கெட்டெல்லாம் எதுவும் வேண்டாம், ஒரு வார்மான ஹக் கொடு அதுவே போதும் அப்படின்னு சொல்ல, இவனும் அவனை பேக்லேருந்து ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஒரு ஸ்வீட்டான மூமெண்ட். சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இந்த சீன். சீரியஸ்லி இந்த சீன் ஹைலி நோட்டிசபிளான ஒரு சீனாக இருந்துச்சு. சீரியஸ்லி இந்த எபிசோட் ரொம்பவே நல்லா இருக்கு. நிறைய சீன்ஸில் லஸ்ட் இருந்தாலும் அதே அளவுக்கு ஈக்குவலாக லவ்வும் இருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலி இந்த சீனில் லஸ்ட்டே கிடையாது, கம்ப்ளீட்டாக லவ் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே க்யூட்டான ஒரு சீன் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம கமலை காமிக்கிறோம். நம்ம கமல் சீனரியை வியூ பண்ணுற மாதிரி நின்றுட்டுருக்கான். அந்த இடத்துக்கு நம்ம கோம் வரா. அண்ட் இந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம கமலை காமிக்கிறோம். கமல் அங்கே இருக்க அந்த சீனரியை ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி அவன் அந்த லேக்கே பார்த்து நின்றுட்டுருக்கான். அந்த இடத்துக்கு நம்ம கோம் வரா. நம்ம கமல் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் கோம் கிட்ட எல்லா ப்ராப்ளமும் ஆல்ரெடி முடிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்ல, இவனும் அவன்கிட்ட ஆமாம் பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே முடிஞ்சிருச்சு, தனையோட பப்புக்கே நம்மளோட ஆள் ஒருத்தங்களை அனுப்பி வச்சுருக்கேன், நம்ம பேங்காக் ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறமா இங்கே இருக்க மொத்த பாடிஸை அவங்களுக்கு பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவன்கிட்ட சொல்ல, நம்ம கமல் அகை நம்ம கோமை பாண்ட் பண்ணுறான். நீங்கள் மட்டும் கிடையாது மற்ற எல்லாருக்கிட்டையுமே சொல்லிவை, இந்த விஷயம் கிமோட காதுக்கு போகவே கூடாது அப்படின்னு சொல்ல, இவன் அவன்கிட்ட ஷோர் சார் நான் ஆல்ரெடி எல்லாருக்கிட்டே சொல்லிட்டேன், தவறி கூட யாரும் இந்த விஷயத்தை பற்றி பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கோம் அவனுக்கு அஷூரன்ஸ் கொடுத்துட்ருக்கான். இவனுங்க 2 பேரும் வெக்கேஷனுக்கு வந்துமே கூட இவனுங்களோட சீக்ரெட்டான பிஸ்னஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம கிம் வரா. கிம் இவனுங்க 2 பேரும் பேக் சைடில் இருந்து பார்த்துட்டு இவனுங்க மூஞ்சுங்கெல்லாம் பார்த்தா நல்லவனுங்க மாதிரியே தெரியல, இவனுங்கெல்லாம் சீனரியை ரசிக்கிறானுங்களா நம்பவே முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரோட காதலை கேட்குற மாதிரி, உங்கள் மூஞ்சுங்கெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரி தெரியலடா, நீங்கள் சீனரியை ரசிக்கிறதுக்கான ஒரு எஃபெக்ட்டுமே உங்கள் ஃபேஸில் இல்லை அப்படின்னு சொல்ல, நம்மளோட கோம் கிம்மை பார்த்த உடனே ஓடிட்டு கைப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாத்திரி அடிச்சுட்டு ஓடியே போயிடுறான். நம்மளுடைய கிம் கமல் கிட்ட 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் அவன்கிட்ட அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் சாதாரணமாக தான் பேசிகிட்டு இருந்தோம், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கடைசியில் கீரை கட்டை கொடுத்து கில்ல விட்டுருக்கான். கிம் நம்ம கமல் கிட்ட ஏன்னாச்சும் உனக்கு பிடிக்கலையா, மற்றவங்களுக்கு சமைக்கிறதுன்னு என்ஜாய் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்ல, நம்முடைய கமல் கிம் கிட்ட என்ஜாய் தானே, ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன்டா, நீ கூப்பிட்ட உடனே ஏன் ஏதுன்னு கேட்காம வந்தல, அது ஏன் தப்பு தான், முன்னாடியே கொஞ்சம் அலர்ட்டாக இருந்திருக்கணும், நீ கூப்பிட்ட டோனில் ஏமாந்துட்ட, வேறு ஒன்றும் இல்லை, அண்ட் நெக்ஸ்ட் டைம் கூப்பிடுறேன் அதுக்கப்புறம் யோசிக்கலாம், ரொம்ப நாள் ஆச்சுடா குக் பண்ணி, இன்றைக்கி தான் அகைன் குக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்ப நார்மலான டோனில் பேசிகிட்டு இருக்கான். கிம் அவன்கிட்ட நீ கீரை கிள்ளது போதும் என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி இவன் அதே சமையலில் போட்டு ஆட் பண்ணி சமைச்சிக்கிட்டு இருக்கான். நம்மளோட கமலும் எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டா அப்படிங்கிற மாதிரி இவனும் கிம் கூட சேர்ந்து குக் பண்ணிக்கிட்டு இருக்கான். கமல் நம்ம கிம்மை கூப்பிட ஒரு நிமிஷம் இருடா முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி இவன் குக் பண்ணது எல்லாத்தையும் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம கமல் அவன் கீரையை கிள்ளிக்கிட்டே இருந்தவன் சடனாக நம்ம
நம்ம கெம் கிட்ட நான் இப்போ டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல பையனுக்கு ஒன்றுமே புரியல. என்னத்தை டிசைட் பண்ணிட்டா, ஒரு வேளை வீட்டை விட்டு துரத்திடுவானோ அப்படிங்கிற மாதிரி என்னோட மைண்ட் வைஸில் ஒரு மாதிரி அவன் மூஞ்சியே மாறுது. நம்ம கமல் கெம் கிட்ட ஈவான் எனக்கு பெர்மிஷன் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நான் என்னோட ஜாப்லேருந்து ரிட்டையர் ஆக தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். நம்மளோட கிம் கமல் கிட்ட இது எல்லாமே எனக்காகவா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது இவன் கிட்ட எல்லாமே உனக்காக தான். இதுக்கப்புறம் என்ன நினச்சி எந்த வகையிலையும் நீ கொஞ்சம் கூட வருத்தப்படவே கூடாது. என்னோட ஒர்க்குக்காக நீ என்றைக்குமே வரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவன்கிட்ட சொல்ல நம்ம கிம்முக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கு. இவனோட கையை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம கமல் கிம்மோட கையை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இங்கே பாரு கிம், நான் என்னோட லைஃப்பில் இந்த பிஸ்னஸ்லேருந்து வெளியில் போகிறதுக்கு ஒரு காரணம் நீயாக இருந்தாலும் எனக்கு உன்கிட்ட இருக்கிற டைம் இன்னும் அதிகமாக வேணும். எனக்கு உன்னை ஜஸ்ட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத தாண்டி எனக்கு உன் மேலே இருக்க ஃபீலிங்ஸ் அதை விட அதிகம் அப்படிங்கிறத நான் நிறையவே ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம 2 பேருக்கான ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு இன்னும் கூட நிறைய டைம் தேவைப்படுது. ஸோ அந்த ஷேடியான பிஸ்னஸ்லேருந்து நான் வெளியில் வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேச கிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவனோட கையை பிடிச்சிக்கிட்டு தேங்க்ஸ் சொல்கிறான். பட் மற்ற சபார்டினேட்ஸ் எல்லாம் என்ன ஆவாங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதை நினச்சி நீ வருத்தப்படணும் எந்த அவசியமும் கிடையாது. அதே மாதிரி இன்னும் நிறைய பிஸ்னஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக இதுக்கப்புறம் என்கிட்டேருந்து போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ என்னோட ஷேடியான பிஸ்னஸ்லேருந்து தான் வெளியில் வர போகிறோம். மற்ற பிஸ்னஸ் எல்லாமே ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போல் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். கமல் நம்ம கிம் கிட்ட நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், கேட்கலாமா அப்படின்னு சொல்ல இவனும் கேளு அப்படின்னு சொல்லி பெர்மிட் பண்ணுறான். கமல் நம்ம கிம் கிட்ட நீ இது வரைக்கும் உன்னுடைய ஆன்சர் என்ன, நீ என்ன டிசைட் பண்ணியிருக்க அப்படிங்கிறத பற்றி என்கிட்ட நீ சொன்னதே இல்லை. பட் ஸ்டில் இருந்தாலும் இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என் கூட என் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி நீயாக தானே டிசைட் பண்ண அப்படின்னு சொல்ல இவனும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தலையாடுறான். என்னடா அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி கேட்க நீ என்கிட்ட ஒரு கேள்வி தானே கேட்ட, ஒரு கேள்விக்கு ஒரு ஆன்சர் தானே சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்மளுக்கு சரி சரி மூஞ்சையை மாற்றாத, நானே எல்லாத்தையும் ஃபுல்லாக சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நம்ம கமலுடைய கையை டைட்டாக பிடிச்சிக்கிறான். உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் இருந்த அந்த பெயின்ஃபுல்லான நிறைய மூமெண்ட்ஸை நான் உன் கூட இருக்கும்போது தான் மறந்துருக்கேன். என் லைஃப்பில் மறக்க முடியாத நிறைய நினைவுகளை நீ தான் ஏற்படுத்தியிருக்க. அந்த பர்சனுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லாமல் வேறு யார் சொல்ல முடியும். உண்மையாகவே நான் அவ்வளோ ஹாப்பியாக தான் இருந்திருக்கேன். உன் கூட இருக்க எல்லா மூமெண்ட்ஸும் நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்திருக்கேன், ரொம்ப ஃபுல்ஃபில்டாக நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இவன் கமல் கிட்ட ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்கான். ஆல்மோஸ்ட் உன் கூட இருந்த எல்லா மூமெண்ட்ஸும் அன்ஃபர்கட்டபிளாக இருந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்ல கமல் நம்ம கிம் கிட்ட அப்போ எல்லா மூமெண்ட்ஸுமே நீ ஹாப்பியாக இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அஃப்கோர்ஸ் ஆல்மோஸ்ட் நான் எல்லா மூமெண்ட்ஸ்லேயும் உன் கூட ஹாப்பியாக தான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு கில்ட் இருந்துக்கிட்டே இருக்கு. நம்ம கிம் கமல் கிட்ட இது வரைக்கும் என்னோட பாஸ்ட் லைஃப்பை பற்றியோ என்னோட லவ் ரிலேஷன்ஷிப்பை பற்றியோ நான் உங்ககிட்ட சொன்னதே இல்லை அப்படின்னு சொல்லி இவன் அகைன் அதை பற்றி பேசுறதுக்காக கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறான். கமல் நம்ம கிம் கிட்ட இல்லை அவனோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டாம், அதை பற்றி நீ என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. இப்போதைக்கு நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். இந்த மொமெண்ட்டை மற்ற யாரை பற்றியும் பேசி நான் கெடுக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது. நம்ம 2 பேரும் இருக்கோம், நம்மளை பற்றி மட்டும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட லிப்ஸில் அவன் கிட்ட கிஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வரான். எப்பவுமே இவன் கிஸ் பண்ணுறதுக்காக கிட்ட வரும்போது கமல் தான் இனிஷியேட் பண்ணுவான். பட் இந்த வாட்டி கிம் இனிஷியேட் பண்ணுறான். அவன் ரொம்ப ஸ்வீட் அண்ட் பேஷனேட்டாக அவனை கிஸ் பண்ணுறான். இந்த சீன் ரொம்ப ரொம்ப ரொமான்டிக் அண்ட் ஸ்வீட்டாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு எல்லாருமே டைனிங் டேபிளில் அசம்பிள் ஆகிருக்காங்க. எல்லாருமே டின்னருக்கு வெயிட் பண்ண ஆண்டனி எல்லாருக்கும் ஃபுட்டை சர்வ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கமல் ஆண்டனியும் அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்றதுக்காக இன்வைட் பண்ண இவங்க ரொம்ப தயங்கிக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. நம்ம கிம் ஆண்டனி கிட்ட ப்ளீஸ் வாங்க, நீங்களும் வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இவன் ஆண்டனியும் இன்வைட் பண்ணுறான். ஸோ எல்லாருமே ஒன்றா உட்காந்து டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த சீன் ரொம்ப ரொம்ப லைவாக இருக்கும் மக்களே. இந்த சீனில் எதுவுமே ஸ்கிரிப்டடாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீலே இருக்காது. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஒரு ஸ்மைலிங்கான ஒரு ஃபேஸ்லேயே இருப்பாங்க. எஸ்பெஷலி நம்ம கோம் ஆகட்டும் கமல் ஆகட்டும் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப லைவாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த சீனில். எஸ்பெஷலி இந்த சீனில் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஒரு ஃபேமிலி பாண்டிங் இந்த இடத்துல நல்லா இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே அப்படியே நெக்ஸ்ட் சீன் நம்ம கோமை காமிக்கிறோம். கோம் வாஷ்ரூமில் இவன் குளித்து முடிச்சுட்டு இவன் அப்படியே எதுவுமே போடாமல் அவனுடைய வார்ட்ரோப்பில் வந்து டவலை எடுத்துக்கிட்டு இருக்கான். அங்கே அவன் உள்ள பேபூன் இருக்கிறத கொஞ்சம் கூட நோட்டீஸ் பண்ணவே இல்லை. ஆனால் பேபூன் கோம் நேக்டாக வர்றதை நோட்டீஸ் பண்ணிடுறான். இவன் சட்டுன்னு கோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட கோம் பாதிரியே போயிடுறான். டேய் நீ கிம் கூட வெளில தானடா இருந்த, எப்படா நீ ரூம்குள்ளே வந்த அப்படின்னு சொல்ல நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது, இந்த பொருட்காட்சியெல்லாம் பார்ப்பேன்னு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் லேட்டாகவே வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம பேபூன் நம்ம கோமை கொஞ்சம் லைட்டாக
டீஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. கோம் பைபூன் கிட்ட ஐம் சாரி பைபூன், நீ உள்ள இருக்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, அதனால தான் நான் எதுவுமே போடாமல் வந்துட்டேன், நீ வெளில இருக்க அப்படின்னு நினச்சா அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல ஆல்ரெடி நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவன் லைட்டாக நம்ம கோமை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நம்மளோட பைபூன் கோமுடைய முதுகில் அடிபட்டிருக்கு, இதை பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு அடிபட்டுச்சு, என்ன ஆச்சு உங்கள் முதுகில் அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் அந்த பக்கமாக திரும்பிக்கிட்டே, இல்லை நம்ம எல்லாரும் சேர்ந்து நேற்று பூவில் விளையாடிட்டு இருந்தோம்ல, அப்படி விளையாடும் போது அங்கே தான் அடிபட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நம்மளோட பைபூன் என்கிட்ட போய் சொல்லாதீங்க கோம், எனக்கு ஏற்கனவே தெரியும், நேற்று நைட்டு நீங்கள் பாதி தூக்கத்தில் ரூம்லேருந்து எழுந்திரிச்சு போனதை நான் பார்த்தேன், நான் சின்ன பையன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இது எல்லாத்தையுமே எங்கிட்ட மறைக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும், அதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் என்கிட்ட மறைக்கணுன்ற அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவன் மேலே, எனக்கு உங்கள் மேலே கொஞ்சம் சின்னதாக ஒரு அக்கறை இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நம்மளுடைய கோமனோட பைபூன் கிட்ட, எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு என் மேலே கவலை இருக்குது, என் மேலே உனக்கு நிறைய பாசம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஐம் சாரி பைபூன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ரொமான்டிக் அண்ட் ஸ்வீட் அண்ட் கப்புளாக பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க கப்புள், அஃப்கோர்ஸ் பைபூனுக்கும் கோமுக்கும் நடுவில் நிறையவே ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு லென்த்தியான ஏஜ் கேப் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரோட கப்புள் ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்குது, ரொம்ப மெச்சூர்டான ஒரு சைல்டிஷான ஒரு கப்புளாகவும் இருக்காங்க. அண்ட் சொல்ல போனால் இவங்களோட ஸ்க்ரீன் டைமிங் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் வர சீன்ஸில் ரெண்டு பேரும் ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, எஸ்பெஷலி கோமுடைய அந்த ரொம்ப க்யூட்டான அந்த ஷைனஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இந்த இடத்துல கோம் ரொம்ப பெருசாக ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டான். அவன் ஷோல்டரில் போட்டுட்டு இருந்த அந்த டவலை கொஞ்சம் லைட்டாக இடுப்பில் கட்டிட்டு வந்திருந்தான் அப்படின்னா தேவையில்லாமல் அவன் மானும் பறி போயிருக்காது. ஒரு சின்ன பையன் முன்னாடி இப்படி அசிங்கப்பட்டுட்டே கோம், இவ்வளோ பெரிய விஷயத்த அசால்ட்டாக செய்கிற ஒரு பையன் முன்னாடி மொக்க வாங்கிட்டேன், ஆல்மோஸ்ட் நம்ம கோமுக்கு பப்பி ஷேமே ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். எங்க அப்படியே நெக்ஸ்ட் சீன் நம்ம கமலுடைய மெயின் ஹவுஸில் காமிக்கிறோம். எல்லாருமே வெக்கேஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்துட்டாங்க. கிம் நம்ம கமல் கிட்ட, ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம்டா, உடம்பெல்லாம் பயங்கரமாக வலிக்குது தெரியுமா அப்படின்னு சொல்ல, கமல் நம்ம கிம் கிட்ட, ஏன்னாச்சு ரொம்ப டயர்டாக இருக்கா, வா கொஞ்ச நேரம் மேலே போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். கிம் நம்ம கமல் கிட்ட, நான் டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் லைட்டாக சோம்பேறித்தனமாக இருக்க மாதிரி இருக்குது, பட் இருந்தாலும் நீ கொடுத்த ஐடியா நல்லா தான் இருக்குது, நம்ம பெட்டராக போய் மேலே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கமலை கூப்பிடுறான். கமலை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன் கார்லேருந்து இறங்க, நம்ம கிம் பின்னாடி இறங்கிறதுக்காக ஃபாலோ பண்ணுறான். சடனாக நம்ம கமல் நம்ம கிம் அப்படியே பிரைடல் ஸ்டைலாக அள்ளி தூக்கிடுறான். கிம் நம்ம கமல் கிட்ட, டே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, நீ தானே சொன்ன டயர்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி, வா மேலே கூட்டிகிட்டு போய் உன்னை ரெஸ்ட் எடுக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பிரைடல் ஸ்டைலில் தூக்கிக்கிட்டு இவன் அவனோட ரூமுக்கும் ரீச் ஆகுறான். நம்ம கமல் கிம்மை கூட்டிகிட்டு போய் மேலே சர்ப்ரைசிங்காக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே அவனுக்கே ஷாக் கொடுக்குற மாதிரி டேனியல் நம்ம கிம்மோட பெட்டில் உட்காந்துட்டு இருக்கான். ரெண்டு பேருக்குமே இதை பார்க்கும்போது பயங்கர ஷாக்கு. நம்ம கிம்முக்கு வேணால் டேனியல் யார் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கலாம், பட் கமலுக்கு அஃப்கோர்ஸ் ரொம்ப நல்லாவே தெரியும். அண்ட் இதோட இந்த எபிசோட இங்கே எண்ட் ஆகுது. ஐ ஹோப் இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ்லாம் இன்னுமே டெரிஃபிக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய கமலுக்கு நம்ம கிம்முடைய பாஸ்ட் லைஃப் எல்லாம் தெரிய வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் அவன் எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுறா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, லவ் யூ ஆல், சியர்ஸ், பாய் அண்ட் டேக் கேர். உங்களுக்கு ஏதாவது பேசணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சினா சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதனோட ப்ரீவியஸ் பார்ட்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் எல்லாமே நம்ம சேனலோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் மேலே ஐகார்ட்லையும் லிங்க் கொடுக்குறேன். அண்ட் இதனோட நாவல் வெர்ஷன்ஸும் அப்டேட் பண்ணிட்டுருக்கேன். இதனோட ஸ்பாய்லர்ஸை நான் சீக்கிரமாக அப்டேட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக போட்டுருவேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வேறு ஏதாவது நீங்கள் என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இன்ஸ்டாகிராம் பேஜில் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணிக்கலாம். பாய் மக்களே.